அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்ஓ இபி வழிகாட்டல் வகுப்பு தொடரில இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் மேலும் ஒரு கணக்கீட்டு முறை வகுப்பில் இணைஞ்சிருக்கிறோம். மற்றது நேற்றைய தினம் இந்த எக்ஸாம் டிபார்ட்மெண்டால மே மாதம் இடம்பெற உள்ள பரீட்சைகள் தொடர்பான ஒரு பரீட்சை நாட்காட்டி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அதனை சிலர் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க, உங்களுடைய எக்ஸாம் ஷெடியூல் ஆக இல்லையன்ற மாதிரி. உங்களுக்கு எக்ஸாம் வைக்க போறது பரீட்சைகள் திணைக்களம் கிடையாது. சரிதானே? எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் இதுவரை காலமுமே MSO3க்கு எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் தான் இபி எக்ஸாம் ஷெடியூல் பண்ணி இருந்தது. ஆனால் இந்த முறையில இருந்து உங்களுடைய இபி எக்ஸாம் ஏற்கனவே MSO2க்குரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் MSO2க்குரிய இபி எக்ஸாம சிலிடா லாஸ்ட் இயர்ல இருந்து நடத்தி கொண்டு இருக்கு. ஆகவே இந்த முறையில இருந்து MSO3க்கும் MSO3ஓ 2ஓ 1ஓ எதுவாக இருந்தாலுமே இபி எக்ஸாம் MSO3 இபி எக்ஸாம சிலிடா தான் ஷெடியூல் பண்ண போகுது. சரிதானே? உங்களுக்கு எக்ஸாம் வைக்க போறது எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் இல்ல, சிலிடா. அப்ப உங்களுக்குரிய எக்ஸாம் கேலண்டர், அதாவது மே மாதம் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா என்பது தொடர்பான விவரம், உத்தியோகபூர்வமான விவரத்தை நீங்கள் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கேலண்டர்ல பார்க்க முடியாது. நீங்கள் எதுல பார்க்கலாம் என்றால் சிலிடாவினுடைய மே மாதத்துக்குரிய எக்ஸாம் ஷெடியூல் தான் பார்க்கலாம். சரிதானே? அப்ப அந்த ஷெடியூல் ஏப்ரல் மாத கடைசி அல்லது மே மாத ஒரு சில வேலை நாட்கள்ல அதுல ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் தான் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சரிதானே? ஆகவே நீங்கள் நேற்றைய கேலண்டரை பார்த்து குழம்பிக் கொள்ள வேண்டாம். எக்ஸாம் நடக்காதென்றும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் மே மாதம் தான் எக்ஸாம் நடக்கும் என்ற ரீதியில நாங்கள் வகுப்புகளை கொண்டு போவோம். ஒருவேளை மே மாதம் ஷெடியூல் ஆகாட்டில் நாங்கள் அங்கால கிளாஸுகளை கொஞ்சம் ஐதாக்கி நாங்கள் கொண்டு போவோம். சரிதானே? சரி, ஓகே. நாங்கள் கணக்கீட்டு முறைமை வகுப்பில நாங்கள் இறுதியாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல 9வது கேள்வி பார்க்கிறாங்க. இந்த பொது மதிப்பீட்டு செலவுகள் பாகுபடுத்தப்படுகின்ற இரு வகுதிகளவு என்று பார்த்திருக்கிறோம். இரு வகுதிகளவை இதைத்தான் சொல்றது ரிகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்றோம். சரிதானே? அப்ப போட்டுக்கொள்ளுங்க. இது 2 வகுதிகளாக வகைப்படுத்தப்படும். ஒன்று மீண்டு வரும் செலவீனம், ஒன்று மீண்டு வரும் செலவீனம். மீண்டு வரும் செலவீனம். மீண்டு வரும் செலவீனம் என்றால் அது நடைமுறை செலவீனம் 2 3 தானா? அடுத்தது 2வது மூலதன செலவீனம். இரண்டாவது மூலதன செலவீனம். மூலதன செலவீனம். சரி, அடுத்த கேள்வி, மீண்டு வரும் செலவு விடயங்களின் பொருளியல் வகுதிகள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னா பொருளியல் வகுதிகள் என்று சொல்றது உதாரணங்களை தான் அப்படி சொல்றோம். சரிதானே? அப்ப மீண்டு வரும் செலவீனம் அல்லது நடப்பு செலவீனம், அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு செலவீனத்துக்குமே குறியீட்டு இலக்கம் இருக்கு. சரிதானே? இப்ப நீங்கள் ஒரு பக்கம் பொருளியல் வகுதிகள் என்று போடுங்க, வேலை பக்கம், சரி, இடப்பக்கம். வேலை பக்கத்துல போடுங்க குறியீட்டு இலக்கம். ஒவ்வொரு செலவீனத்துக்கு முடியும் குறியீட்டு இலக்கம் வண்டி இருக்கு, அதை போடுங்க. சரிதானே? பொருளியல் வகுதிகள், இன்னொரு பக்கம் குறியீட்டு இலக்கம். குறியீட்டு இலக்கம் கொண்டு போடுங்க. ஆளுக்குரிய வேதனாதிகள், ஆளுக்குரிய வேதனாதிகள்,
ஆளுக்குரிய வேதனாதிகள். ஆளுக்குரிய வேதனாதிகள் என்று சொல்றது சம்பளம். வேதனாதி என்ற சம்பளம். ஆளுக்குரிய வேதனாதிகள். குறியீட்டு இலக்கம் 10. குறியீட்டு இலக்கம் 10. அடுத்தது பிரியாண செலவுகள். இரண்டாவது பிரியாண செலவுகள். பிரியாண செலவுகள் 11. குறியீட்டு இலக்கம் 11. மூன்றாவது வழங்கல்கள். மூன்றாவது வழங்கல்கள். வழங்கல்கள் என்று சொல்றது சப்ளையர்ஸ். சரி, வழங்கல்கள் 12. வழங்கல்கள் 12. அடுத்தது பராமரிப்பு செலவீனம் 13. பராமரிப்பு செலவீனம் 13. பராமரிப்பு செலவீனம் 13. சேவைகள் 14. சேவைகள் 14. சேவைகள் 14. சேவைகள் 14. சேவைகள் 14. அடுத்தது மாற்றல்கள் 15. மாற்றல்கள். மாற்றல்கள் 15. மாற்றல்கள் 15. மாற்றல்கள் 15. வட்டி கொடுப்பனவுகள் 16. வட்டி கொடுப்பனவுகள் 16. வட்டி கொடுப்பனவுகள் 16. ஏனைய மீண்டலும் செலவீனங்கள் 17. ஏனைய மீண்டலும் செலவீனங்கள் 17. ஏனைய மீண்டலும் செலவீனங்கள் 17. சரிதானே? இவைகள் மீண்டலும் செலவீனம் அல்லது மீண்டு வரும் செலவீனம் அல்லது நடப்பு செலவீனம் என்பதற்கு உதாரணங்களாக இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க. மூலதன செலவீன விடயங்களின் பொருளியல் வகுதிகள். அதையும் நீங்கள் ரெண்டா பிரியுங்க. இடப்பக்கத்துல பொருளியல் வகுதிகள், வலப்பக்கத்துல குறியீட்டு இலக்கங்கள் அல்லது குறியீட்டு இலக்கம். குறியீட்டு இலக்கம். ஒன்று, மூலதன சொத்துக்களின் புனரமைப்பும் மேம்பாடும். மூலதன சொத்துக்களின் புனரமைப்பும் மேம்பாடும். மூலதன சொத்துக்களின் புனரமைப்பு மேம்பாடும். குறியீட்டு இலக்கம் 20. குறியீட்டு இலக்கம் 20. அடுத்தது மூலதன சொத்துக்களின் கொள்ளல் 21. மூலதன சொத்து கொள்ளல் 21. அடுத்தது மூலதன சொத்துக்களின் மாற்றல்கள்.
அடுத்தது மூலதன சொத்துக்களின் மாற்றல்கள் 22. மூலதன சொத்துக்களின் மாற்றல்கள் 22. அடுத்தது நிதி சொத்துக்களின் கொள்ளல் 23. நிதி சொத்துக்களின் கொள்ளல் 23. அடுத்தது ஆளுமை விருத்தி. அடுத்தது ஆளுமை விருத்தி 24. ஆளுமை விருத்தி 24. அடுத்தது பிற மூலதன செலவினம் 25. பிற மூலதன செலவினம் 25. அடுத்தது பொது படுகடன் மீள் கொடுப்பனவுகள் 30. பொது படுகடன் மீள் கொடுப்பனவுகள் 30. பொது படுகடன் மீள் கொடுப்பனவுகள் 30. சரிதானே? சரி. அப்ப பொது மதிப்பீட்டு செலவுகள் பாகுபடுத்தப்படுகின்ற இரு பகுதிகள். மீண்டு வரும் செலவினம் அதாவது ரெக்கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவினம் அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரிதானே? அதற்கு உதாரணங்களும் பார்த்திருக்கிறோம். அடுத்த விஷயம் கடைசி கேள்வியை பாருங்க. இதுல இந்த அரசினுடைய வரவு செலவு திட்டம்டா என்னென்னலாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஏன்னா இந்த வரவு செலவு திட்டம் அதை நிறைவேற்றலின் படிமுறை. ஒரு வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுறதுன்ற படிமுறைகள் அல்லது படிநிலைகள் என்னென்று கேட்கப்பட்டது. சரிதானே? இப்ப இது நாங்கள் ஏற்கனவே அங்கால பார்க்க போறோம்னு சொன்னால் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ஒதுக்கீட்டு சட்டம் எல்லாம் இருக்கு. அதை நாங்கள் அங்கால ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். சரிதானே? சரி. அப்ப இதுல 4 படிமுறை பிரதானமாக இருக்கு. ஒன்று ஒதுக்கீட்டு சட்டம் மூலம். ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் அதை போடுங்க. நாங்கள் அடுத்த ஹேண்டவுட்ல நாங்கள் அங்கால பார்க்க போறோம். ஒன்று ஒதுக்கீட்டு சட்டம் மூலம். முதலாவது ஒதுக்கீட்டு சட்டம் மூலம். இரண்டாவது முன்மொழிவுகள். முன்மொழிவுகள். மூன்றாவது குழுநிலை திருத்தங்கள். குழுநிலை திருத்தங்கள். குழுநிலை திருத்தங்கள். நாலாவது ஒதுக்கீட்டு சட்டம். நாலாவது ஒதுக்கீட்டு சட்டம். ஒதுக்கீட்டு சட்டம். சரிதானே? சரி. அப்ப ஒதுக்கீட்டு முதல்ல என்ன செய்யப்படும் என்றால் நிதி அமைச்சர் ஒரு எஸ்டிமேட் ஒன்று பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவார். அதை சொல்றது ஒதுக்கீட்டு சட்டம் மூலம். அது சும்மா ஒரு வரைவு.
சரி, சும்மா ஒரு வரைவு தான் அவர் சப்மிட் பண்ணுவார். அதற்கு பிறகு அது தொடர்பான முன்மொழிவுகள் அங்க இடம்பெறும் பாராளுமன்றத்துல. சரி, அது தொடர்பான முன்மொழிவுகள் பாராளுமன்றத்துல இடம்பெறும். அதுக்கு பிறகு அதுல சில இடம் கரெக்ஷன் இருக்குதானே, திருத்தங்கள் எல்லாம் இருக்குதானே, அதை சொல்றது அது திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். அதை சொல்றது குழுநிலை திருத்தங்கள் சொல்லப்படும். குழுநிலை திருத்தங்கள். அதற்கு பிறகு அந்த குழுநிலை திருத்தங்கள் எல்லாம் செய்ததன் பின்னர் வந்து என்ன செய்யப்படும் என்றால், வேதங்கால சபாநாயகர் வந்து அந்த ஒதுக்கீடு சட்டம் மூலம், திருத்தம் செய்யப்பட்ட ஒதுக்கீடு சட்டம் மூலம் இருக்குதானே, அதுல கையொப்பம் விடுவார். கையொப்பம் விட்டதன் பின்னர் அது வந்து ஒதுக்கீடு சட்டமாக மாற்றப்படும். அதுக்கு வந்து ஒதுக்கீடு சட்டமாகும். அப்ப இதைத்தான் சொல்றது பட்ஜெட், வரவு செலவு திட்டம் என்று சொல்றது இப்படித்தான். இந்த ஒதுக்கீட்டு சட்டம் இருக்குதானே, இதுதான் சொல்றது பட்ஜெட் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோமே, சரிதானே. அது பட்ஜெட்டுக்கு அப்ரூவல் கிடைக்கிறது இந்த ஒதுக்கீட்டு சட்டமாகிற. அப்ப ஒரு அரச வரவு செலவு திட்டம் நிறைவேற்றலின் படிமா வந்து ஒன்று ஒதுக்கீட்டு சட்டம் மூலம், அதற்கு பிறகு முன்மொழிவுகள், அதற்கு பிறகு குழுநிலை திருத்தங்கள், பைனலா சபாநாயகருடைய கையொப்பத்தின் மூலம் அது ஒதுக்கீட்டு சட்டமா, அதாவது ஒதுக்கீட்டு சட்டம் ஆகிறது என்பன் அதனைத்தான் அப்ரூவல் ஆகிறது என்ற அர்த்தம். சரிதானே. சரி, அப்ரூவல் ஆகிக் கொள்வது. சரி, இந்த கேண்ட் அவுட்டை நாங்க பார்த்த விஷயத்த நான் ஒருக்கா திருப்பி ஒரு குயிக்காக ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு நான் அங்க ரெண்டாவது கேண்ட் அவுட்டுக்குள்ள போவோம். அப்ப இந்த கேண்ட் அவுட்ல பாத்தீங்கன்னா நாங்கள் முதல் விஷயமாக பார்த்தது எங்களுடைய இந்த எஃப்ஆர் பொறுத்த வரையில முதல் நிதியாண்டு. என்ன நிதியாண்டுடா என்னன்னு பாத்துறாங்க. நிதியாண்டு என்றால் என்ன, நிதியாண்டு ஆரம்பிக்கிற முடிவடைகின்ற திகதிகள் பார்த்திருக்கிறோம். அதே போல திரட்டு நிதி என்றா என்ன, திரட்டு நிதிக்குரிய மாறுபடும். திரட்டு நிதி, பொது நிதி, ஒன்றித்த நிதியம் எல்லாம் ஒன்றுதான். அப்ப திரட்டு நிதி என்றா என்ன என்றெல்லாம் பார்த்திருக்கோம். திரட்டு நிதி என்றால் என்னன்னு பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த திரட்டு நிதி தொடர்பாக முழுமையான கட்டுப்பாட்டு அதிகாரத்தை கொண்ட அமைப்பு, அதை யார் கண்ட்ரோல் படுத்தினார்? திரட்டு நிதி தொடர்பான முழுமையான கட்டுப்பாட்டு அதிகாரம் யாருக்கு இருக்கின்ற எந்த அமைப்பு? அது பாராளுமன்றம். அதுவும் பார்த்திருக்கு. சரிதானே. அதே போல இந்த திரட்டு நிதியில இருந்து செய்யப்படுகின்ற செலவினங்களை நாங்கள் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வழங்கல் சேவை செலவு, இன்னொன்று விசேட சட்ட சேவை செலவு. மற்றது எல்லாரும் விளங்கி வச்சு கொள்ளுங்க, திரட்டு நிதியிலிருந்து செய்யப்படுகின்ற செலவினங்கள் ரெண்டு வகை: வழங்கல் சேவை செலவு, விசேட சட்ட சேவை செலவு. அதே போல இந்த பொது மதிப்பீட்டு செலவுகள் பாகுபடுத்தப்படுகின்ற இரு பகுதிகள், அது மீண்டு வரும் செலவு, மூலதன செலவு. அப்ப நீங்கள் இதில் ரெண்டிலையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிதானே. அப்ப திரட்டு நிதியிலிருந்து செய்யப்படுகின்ற செலவினம் என்னென்ன? வழங்கல் சேவை செலவு, விசேட சட்ட சேவை செலவு. அப்ப இந்த நாங்கள் திரட்டு நிதியிலிருந்து கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் பார்த்திருக்கிறோம். திரட்டு நிதியில இருந்து கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் என்னென்னு பார்த்திருக்கிறோம். சரிதானே. அதே போல இந்த வழங்க சேவை செலவண்டா என்ன, விசேட சட்ட சேவை செலவண்டா என்ன, அதற்கான உதாரணங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு பார்க்கிறாங்க இந்த திரட்டு நிதியில இருந்து பணத்தை விடுவிக்கிறது நாங்கள் இலகுவாக விடுவிச்சு கொள்ள இயலாம். அதற்காக ஒரு ஆவணம் வந்து இருக்கு, அதுதான் ஆணைச்சீட்டுகள் சொல்லுவோம். அதுதான் சொல்றது என்ன, ஆணைச்சீட்டுகள். ஆணைச்சீட்டுகள் சொல்லுவோம். சரி, அப்ப அந்த ஆணைச்சீட்டுகள் தொடர்பாக ஆணைச்சீட்டா என்னது பார்க்கிறாங்க. அதே போல ஆணைச்சீட்டுகளின் வகைகள் பார்த்திருக்கிறோம்.
ஒவ்வொரு ஆணைச்சீட்டுகளும் என்னென்ன தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் என்ற விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த ஆணைச்சீட்டுகளில ஒரு ஆணைச்சீட்டு குறித்த நிதியாண்டு நிறைவடைஞ்சாலும் அது காலாவதி ஆகாது என்றும் பார்த்திருக்கிறோம். அது என்ன ஆணைச்சீட்டு பார்த்திருக்கிறோம். அதே போல ஆணைச்சீட்டுகளில கையொப்பமிடுகின்ற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். யாரா சொல்லுங்க பாப்போம். ஆணைச்சீட்டுகளில கையொப்பமிடுகின்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? இந்த ஆணைச்சீட்டுகள்ல கையொப்பமிடுகின்ற அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆணைச்சீட்டுகள்ல கையொப்பமிடுகின்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஏற்கனவே படிச்ச விஷயம் தானே, யாருக்கும் தெரியாதா? ஏற்கனவே ஆணைச்சீட்டா என்னென்னு பார்த்திருக்கிறோம். ஆணைச்சீட்ட வகைகள் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆணைச்சீட்டும் என்னென்ன தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்திருக்கிறோம். அதே போல ஒரு ஆணைச்சீட்டு குறித்த நிதியாண்டு நிறைவடைஞ்சாலும் அது காலாவதி ஆகாது என்று பார்த்திருக்கிறோம். ஆணைச்சீட்டில கையொப்பமிடுற அதிகாரம் நிதியமைச்சருக்குரியது. சரிதானே, நிதியமைச்சருக்குரியது. அதே போல ஒரு ஆண்டு வரவு செலவு திட்டம் என்றால் என்னென்னு பார்த்திருக்கிறோம். பட்ஜெட் என்றா என்னென்னு பார்த்திருக்கிறோம். அந்த வரவு செலவு திட்டத்துக்கு நிதி கிடைக்கிற மூலங்கள் என்னென்னு பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த அரசினுடைய வருடாந்த வருமான செலவின மதிப்பீடுகள், அரசினுடைய வருடாந்த வருமான செலவின மதிப்பீடுகளில என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கும் என்று பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த செலவு மதிப்பீடு என்ற உள்ளடக்கி இருக்கிற 3 விடயம் இருக்கு. பொது மதிப்பீடு, முன்பண கணக்கு முயற்சிகள், சம்பளம் என்று 3 பகுதிகள் இருக்கு. அது என்னென்னு பார்த்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்க பார்த்தது வரவு செலவு திட்டத்தை வரவு செலவு திட்டம் தயாரித்தலோட தொடர்படுகின்ற உத்தியோகத்தர்களும் அவர்கள் என்னென்ன விடயத்தோட தொடர்பட போயினம் என்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு பொது மதிப்பீட்டு செலவுகள் பாகுபடுத்தப்படுகின்ற 2 பகுதிகள் என்ன என்று பார்த்திருக்கிறோம். அந்த மீண்டு வரும் செலவீனம், மூலதன செலவீனம், அதுக்கு உதாரணங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த நிறைவேற்றப்படுகின்ற பட்ஜெட் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுகின்ற படிமுறைகள் பார்த்திருக்கிறோம். மற்றது இதுல ஒரு நோட் ஒன்று போடுங்க. நாங்கள் இந்த மீண்டு வரும் செலவீனம், மூலதன செலவீனம் இருக்குத்தானே, அதண்டா என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு நார்மலா தெரியும், ரெக்கரண்ட் கேபிட்டல் ஆபீஸ்ல இந்த சொற்பதம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. போடுங்க மீண்டு வரும் செலவீனம் போடுங்க. சோட்டா அதுக்கு பார்த்துட்டு போவோம் அடுத்ததுக்கு. மீண்டு வரும் செலவீனம், மீண்டு வரும் செலவீனம். மீண்டு வரும் செலவீனம் சொல்றது ஒரு அலுவலகத்தை பத்த மட்டும் திருப்பி திருப்பி இடம்பெறது. சகல நடைமுறை செலவீனம் எல்லாமே மீண்டு வரும் செலவீனம் விளக்குதானே. இப்ப நடைமுறையில அடிக்கடி ஏற்படுற செலவீனம் எல்லாமே மீண்டு வரும் செலவீனம். மீண்டு வரும் செலவீனம்னா திருப்பி திருப்பி வந்து கொண்டிருக்கும் என்பதை அர்த்தம். சரி, நம்ம மீண்டு வரும் செலவீனம் என்ன? சகல நடைமுறை ரீதியில அடிக்கடி இடம்பெற செலவீனம் எல்லாமே மீண்டு வரும் செலவீனங்கள் என்ற கேட்டகரியில போடுங்க. மீண்டு வரும் செலவீனங்கள் என்று போட்டு எழுதி கொள்ளுங்க. சகல நடைமுறை செலவீனங்களும் சகல நடைமுறை செலவீனங்களும் சகல நடைமுறை செலவீனங்களும் மீண்டு வரும் செலவீனங்கள் ஆவதுடன் சகல நடைமுறை செலவீனங்களும் மீண்டு வரும் செலவீனங்கள் ஆவதுடன்
நாளாந்தம் ஒரே விதமாக மேற்கொள்ளப்படும் செலவுகள் இதுவாகும். நாளாந்தம் ஒரே விதமாக மேற்கொள்ளப்படுகின்ற செலவீனம் இதுவாகும். நாளாந்தம் ஒரே விதமாக மேற்கொள்ளப்படும் செலவுகள் இதுவா. அடுத்தது போடுங்க, மூலதன செலவினம் போடுங்க. மூலதன செலவினம். மூலதன செலவினம் சொல்றது இந்த நீண்ட கால பாவனைக்கு இருக்கிற சொத்துக்கள் இருக்கு தானே, தளபாடங்கள், இயந்திரங்கள், அப்படியான சொத்துக்கள். அதன் வெஹிக்கிள்கள் எல்லாம் வரும். சரி, அதன் மீது செய்யப்படுகின்ற செலவினங்கள் எல்லாமே மூலதன செலவுகள் என்று சொல்லப்படும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். போட்டுக்கொள்ளுங்க. நீண்டகால பயன்பாட்டுக்கான நீண்டகால பயன்பாட்டுக்கான சொத்துக்கள் மீது செய்யப்படும் செலவுகள் இதுவாகும். நீண்டகால பயன்பாட்டுக்கான சொத்துக்கள் மீது செய்யப்படும் செலவுகள் இதுவாகும். நீண்டகால பயன்பாட்டுக்கான சொத்துக்கள் மீது செய்யப்படுகின்ற செலவுகள் இதுவாகும். சரிதான், இது மூலதன செலவினம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரி, சரி, நாங்கள் இரண்டாவது கையேட்டுகளை போவோம். சரிதானே. சரி, அதுல முதல் கேள்வி பாருங்க, இந்த எதிர்பாராத செலவு நிதியம். எதிர்பாராத செலவு நிதியம். சரி, எழுதிக் கொள்ளுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். எழுதிக் கொள்ளுங்க. இதை நீங்கள் இந்த உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒபி சிஸ்டம், அக்கவுண்டிங் சிஸ்டம் கிளாஸ்கள் ஹேண்ட் அவுட் கொஸ்டின் ஹேண்ட் அவுட் ஆக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக எக்ஸ்பிளைன் பார்த்து அது தொடர்பான இதர விடயங்களையும் பார்த்து அதை நீங்கள் எழுதுற கொஸ்டின் வித் ஆன்சராகத்தான் இது போகும். அப்ப இதுல நீங்கள் இப்ப இத கையேடு 2 கணக்கீட்டு முறைமை கையேடு 2 என்று போட்டுட்டு கொஸ்டின் நம்பரை போட்டு ஆன்சர் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே. இப்ப இந்த நீங்கள் ஹேண்ட் அவுட் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அட்டாச் பண்ணலாம், அல்லது ஒரு கொப்பி தனித்தனி கொப்பிகள் வச்சிருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அக்கவுண்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு தனி கொப்பியும் ஒபி சிஸ்டத்துக்கு ஒரு தனி கொப்பியும் வச்சிருந்தா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஹேண்ட் அவுட் இலக்கத்தை போட்டுட்டு கொஸ்டின் இலக்கத்தையும் போட்டுட்டு ஆன்சரை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது படிக்கிறது இலகுவானதா இருக்கு.
சரிதானே? சரி, இதுல பாருங்க, முதலாவது எதிர்பாராத செலவு நிதியம் போட்டுக்கொள்ளுங்க. பாராளுமன்றம் 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 அவசரமான 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 எதிர்பாராத செலவினத்திற்கு பாராளுமன்றம் அவசரமான எதிர்பாராத செலவினத்திற்கு எதிர்பாராத செலவினத்திற்கு ஏற்பாடு செய்யும் நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யும் நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யும் நோக்கத்திற்காக பாராளுமன்றம் அவசரமான எதிர்பாராத செலவினத்திற்கு ஏற்பாடு செய்யும் நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யும் நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யும் நோக்கத்திற்காக பாராளுமன்றத்தால் சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட நிதியம் பாராளுமன்றத்தால் சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட நிதியம் பாராளுமன்றத்தால் சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட நிதியம் எதிர்பாராத செலவு நிதியமாகும். எதிர்பாராத செலவு நிதியமாகும். எதிர்பாராத செலவு நிதியமா. அடுத்த லைன்ல எழுதுங்க. அடுத்த லைன்ல நிதிக்கு பொறுப்பான அமைச்சர் நிதிக்கு பொறுப்பான அமைச்சர் நிதிக்கு பொறுப்பான அமைச்சர் நிதிக்கு பொறுப்பான அமைச்சர் ஏதாவது அத்தகைய செலவினத்திற்கு ஏதாவது அத்தகைய செலவினத்திற்கு ஏதாவது அத்தகைய செலவினத்திற்கு ஏதாவது அத்தகைய செலவினத்திற்கு தேவை உள்ளதெனவும் தேவை உள்ளதெனவும் தேவை உள்ளதெனவும் அத்தகைய செலவினத்துக்கு ஏற்பாடு எதுவும் இல்லை எனவும் அத்தகைய செலவினத்திற்கு ஏற்பாடு எதுவும் இல்லை எனவும்
அத்தகைய செலவினத்திற்கு ஏற்பாடு எதுவும் இல்லை எனவும் அத்தகைய செலவினத்திற்கு ஏற்பாடு எதுவும் இல்லை எனவும் திருப்தியுற்றால் 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 ஜனாதிபதியின் சம்மதத்துடன் ஜனாதிபதியின் சம்மதத்துடன் ஜனாதிபதியின் சம்மதத்துடன் ஜனாதிபதியின் சம்மதத்துடன் முற்பணமாக வழங்குவதற்கு அதிகாரம் அளிக்கலாம். முற்பணமாக வழங்குவதற்கு அதிகாரம் அளிக்கலாம். முற்பணமாக வழங்குவதற்கு அதிகாரம் அளிக்கலாம். சரிதானே? சரி, இப்ப நாங்க பார்க்க போறது எதிர்பாராத செலவு நிதியம். சரிதானே? எதிர்பாராத செலவு நிதியம் என்று சொல்றது ஏதாவது அவசர தேவை வரும். என்ன, ஏதாவது அவசர தேவைகள் வரலாம், அல்ல ஏதாவது எதிர்பாராத ஒரு செலவீனம் வரலாம் நாட்டுக்கு. அப்ப அந்த ஒரு அவசரமானதோ அல்ல ஏதாவது எதிர்பாராத செலவினம் வருமண்டு அதற்காக ஒரு முன்னேற்பாடாக சரிதானே ஒரு ஏற்பாடு செய்யற நோக்கத்துக்காக பார்லிமெண்டால ஒரு உருவாக்கப்பட்ட நிதியம் தான் இந்த எதிர்பாராத செலவு நிதியம். அதாவது எதிர்காலத்துல ஏதாவது எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் என்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்து வைக்கிறது. அதாவது ஒரு குறித்த ஒரு நிதியை ஒதுக்கி வைக்கிறது. சரிதானே? அப்படி ஏற்பாடு செய்யும் நோக்கத்திற்காக ஒரு நிதியத்தை உருவாக்கி வைக்கிறது தான் இந்த எதிர்பாராத செலவு நிதியம் என்று சொல்லும். அவ்வாறான நிதியம் தான் எதிர்பாராத செலவு நிதியம். சரிதானே? அப்ப இந்த எதிர்பாராத செலவு நிதியம் எப்படி உருவாக்கப்படும் என்றால் இந்த நிதிக்கு பொறுப்பான அமைச்சர் இருக்கிறாரானே, நிதி அமைச்சர். அவர் அந்த ஒரு எதிர்பாராத செலவு ஏற்படும் என்று அதுக்கு ஒரு நிதியம் ஏற்கனவே இல்லையண்டு ஏற்கனவே ஏற்பாடு செய்யுது வச்சிருக்கா நம்ம செக் பண்ணுவார். ஏற்கனவே அப்படி ஒரு நிதி ஒரு ஏற்பாடு செய்து வச்சிருக்காண்டு செக் பண்ணி அப்படி வச்சிருக்கே இல்லையென்று உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்துல உருவாக்கப்படும். ஜனாதிபதியின் சம்மதத்தோட அதற்காக ஒரு முற்பணம் என்ன செய்யப்படும், வழங்கப்படும் அந்த நிதியது. அப்ப நிதியமைச்சர் எதிர்பாராத செலவுகளுக்காக ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்று அவர் என்ன செய்யும், கன்ஃபார்ம் பண்ணி கொள்ள வேண்டும். கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அது உருவாக்கப்படும். அப்ப எதிர்பாராத செலவு நிதியமண்டா என்னென்று சில நேரம் சிறு உறுப்பிடுதல் கூட பெறலாம். அப்ப எதிர்பாராத செலவு நிதியமண்டா என்ன, ஏதாவது அவசரமான எதிர்பாராத செலவினத்திற்கு ஏற்பாடு செய்யற பர்பஸ் கருதி நோக்கம் கருதி பாராளுமன்றத்தால சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட நிதியம்தான் எதிர்பாராத செலவு நிதியம். எதிர்பாராத செலவு நிதியம் என்று சொல்லப்படும். எதிர்பாராத செலவு நிதியம் என்று சொல்லப்படும். சரி, இரண்டாவது கேள்வியை பாருங்க. வரவு செலவு திட்டத்தினை தயாரிப்பது தொடர்பட்ட முறை. இரண்டாவது கேள்வி நாங்கள் இதுக்கிடையே முதலாவது ஹேண்ட் அவுட்லையும் பார்த்திருக்கிறதால நாங்கள் இதுல பார்க்காம அடுத்த கேள்விக்கு போவோம்.
இந்த வரவு செலவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறை வடிவா விளங்கி வச்சுக் கொள்ளுங்க. நாங்கள் ஏற்கனவே பார்த்தது என்ன? வரவு செலவு திட்டம் நிறைவேற்றலின் படிமுறை. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோமே, வரவு செலவு திட்டம் நிறைவேற்றதின் படிமுறை தான் பார்த்திருக்கிறோம். ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முன்மொழிவுகள், குளிநிலை திருத்தங்கள், ஒதுக்கீட்டு சட்டம் என்று பார்த்திருக்கிறோம். 4 விஷயம். அது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றலின் படிமுறை. வரவு செலவு திட்டம் நிறைவேற்றலின் படிமுறை. ஆனா இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்ன? வரவு செலவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கிற படிமுறை, நடைமுறைப்படுத்துவதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறை போட்டுக்கொள்ளுங்க. ஒன்று தயாரித்தல், தயாரித்தல், முதலாவது தயாரித்தல், இரண்டாவது அனுமதித்தல், முதலாவது தயாரித்தல், இரண்டாவது அனுமதித்தல், இரண்டாவது அனுமதித்தல், அனுமதித்தல், மூன்றாவது நடைமுறைப்படுத்தல், மூன்றாவது நடைமுறைப்படுத்தல், மூன்றாவது நடைமுறைப்படுத்தல், நாலாவது அறிக்கையிடுதல், நாலாவது அறிக்கையிடுதல், அறிக்கையிடுதல், அஞ்சாவது கணக்கீடு செய்தல், அஞ்சாவது கணக்கீடு செய்தல், கணக்கீடு செய்தல். சரிதானே? இது என்ன? ஒரு வரவு செலவு திட்டத்தினை நடைமுறைப்படுத்துறதுல பின்பற்ற வேண்டிய நடைமுறை. நடைமுறைப்படுத்துறது அது எப்படி நடைமுறைப்படுத்துறேன்றால், முதல் தயாரிக்க வேணும், பேருந்து அனுமதிக்க வேணும், அதற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்தணும், அந்த பட்ஜெட்டை நடைமுறைப்படுத்தணும், பேருந்து அது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்று இட வேணும், அதற்கு பிறகு கணக்கீடு செய்யும். சரி, நம்ம ஒரு பட்ஜெட் பாத்தீங்களா என்றால் முதல் தயாரிக்கப்படும், பேருந்து அதை அனுமதிக்கப்படும், ஏன்னா பேருந்து அது அனுமதிக்கப்படும், அதற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்துறது, அந்த பட்ஜெட்டை அடுத்த ஆண்டு நடைமுறைப்படுத்துறது, நடைமுறைப்படுத்தி பேருந்து அதை அறிக்கையிடணும், நடைமுறைப்படுத்தின பிறகு அதை அறிக்கையிடணும், சில ரிப்போர்ட் செய்யணும், அதுக்கு பிறகு அக்கவுண்ட் செய்யணும், கணக்கீடு செய்ய வேணும்.
கணக்கீடு செய்தல். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. வரவு செலவு திட்டம் நிறைவேற்றலையும் படிமுறை நாங்கள் கேண்டவுன் ஒன்ல பார்த்துட்டு தானே நிறைவேற்றலையும் படிமுறை பார்த்திருக்கிறோம் 4 இருக்கு. இப்ப 3வது பார்த்த நாங்கள் நடைமுறைப்படுத்த நடைமுறையில் பார்த்திருக்கோம். சரி, 5வது கேள்விக்கு வாங்க. வருடாந்த மதிப்பீட்டில் செலவீன மதிப்பீட்டு அலகுகள் யாவை? சரி, இதுல செலவீன மதிப்பீட்டு அலகுகள் நீங்கள் அந்த போர்ட் லெஜர் இருக்கு தானே, போர்ட் நம்பர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க அலுவலகத்துல. போர்ட் நம்பர் அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு இலக்கமும் ஒவ்வொரு விடயத்தை குறிப்பிட போகுது. சரிதானே? நாங்கள் அடுத்ததா பார்க்க போறது அந்த போர்ட் நம்பர்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் என்னென்ன விடயத்தை குறிப்பிடுதுன்னு பார்க்க போறோம். அதே போல விசேட நியதி சட்ட நிதியம் என்ற ஒரு நிதியம் இருக்கு, அப்படி ஏண்டா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ நாங்கள கருத்திட்டம், அந்த போர்ட் நம்பர்ல ஒன்று கருத்திட்டம். சரிதானே? அங்கால வாக்கு பணம் என்றா என்ன, சரிதானே? அப்படி கொஞ்சம் விஷயம் பார்க்க போறோம். அங்கால பாருங்க 3வது இதுல ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் ஒதுக்கீட்டு சட்டம் என்றால் என்னன்னு பார்க்க போறோம். சரிதானே? இதுல இருக்கிறதுகள் முக்கியமான விடயங்கள் கொஞ்சம் கையேடுகளாக தொகுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இப்ப இது ஒரு தியரி பகுதியா போகுது. சரிதானே? கணக்கெட்டு முறைமை தியரி பகுதியா போகுது. இதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா ஒரு ஹேண்ட் அவுட்டுக்கும் பயிற்சி வினாக்கள், உங்களுக்கு ஒரு ஹேண்ட் அவுட் பயிற்சி வினாக்கள் பயிரப்படும். நீங்கள் அதையும் செய்து பார்க்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் பேப்பர் கிளாஸ் பார்ப்போம். பேப்பர்கள் பார்க்க பாஸ் பேப்பர்ஸ், எம்எஸ்ஓவின் பாஸ் பேப்பர், மற்ற வேலைகளில அதற்கான ஈபிகளில உங்களுடைய சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி வினாக்கள், அதுக்கு பிறகு மாடல் கொஸ்டின்கள் பார்த்து ஒரு என்னன்னு சொல்றது, உங்களோட இபி எக்ஸாம் வருகிற காலப்பகுதி, அதாவது உங்களோட எக்ஸாம் நீங்கள் ஃபைனலா எழுதுற போது இந்த 2 பாடமும் கணக்கீட்டு முறைமைகள் அலுவலக முறைமைகள் 2 பாடமும் ஓரளவுக்கு மேக்சிமமாக எல்லா விஷயமும் பார்த்த ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு பார்த்து முடிக்கப்படும். தியரி, அதுக்கு பிறகு தியரி பார்க்கப்படும், அதுக்கு பிறகு பயிற்சிகள், அதுக்கு பிறகு பாஸ் பேப்பர், அதுக்கு பிறகு மாடல் கொஸ்டின்கள். சரிதானே? அப்ப நீங்களும் படிக்கிற விஷயத்த அப்பப்போ படிச்சு அதை தாண்டியும் நீங்கள் நிறைய விஷயத்தை தேடி படிச்சு ஒரு ஃபுல் ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டிருக்கிறது பெட்டரா இருக்கும். கிளாஸுக்கு ஜாயின் பண்றாங்க குறைவாக இருக்கு. ஓகே, ரெக்கார்டிங் இருக்கின்ற இதுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் மீதிய நாளைய வகுப்புல பார்ப்போம். நாளை காலமே உங்களுக்கு 2 ஒபிசிஸ்ட கிளாஸ் இருக்கு. 8ல இருந்து 9, 9 காலில இருந்து 10 கால். மறக்காம ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, நன்றி.